ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட வேலை செய்யும் இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அதாவது ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க ரூம தான் வந்து காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு ரொம்ப வந்து உடம்பே வந்து சரியில்ல. பட் ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் மாட்டேன்றாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்றாங்க. இருக்கிற மாத்திரைய வச்சு இது பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி நீங்க இந்த மாரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க உடம்பு ரொம்ப மோசமாயிரும். இப்ப நீங்க வந்து என்னதான் பண்ண போறீங்க? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, இல்லம்மா நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆவாது. நீங்க பேசாம ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் வேணா எடுத்துக்கோங்கன்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டிக்கு என்ன பிரச்சனைனா லங் கேன்சரா. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும்போது அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப வந்து முடியல. ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இப்போதைக்கு இந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் நீங்க எடுத்துக்கோங்க. நானும் அதை ட்ரை பண்ணிட்டு செம்மையா வந்து ஒர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாட்டியும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேம்மா நீ சொல்றத நான் கேட்கறேன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க ஹோட்டல்ல தங்கியிருக்க ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் மெடிசன்ல தான் எடுத்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அதனால பெரிய பிரச்சனையா இருக்குன்றாங்க. ஸோ அதனால நான் உங்களை வந்து பார்க்கணும்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்றாரு. பட் நம்ம ஹீரோயின் இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னன்னா அந்த பாட்டி வந்து சர்ஜரிக்கு இதுல வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால அதுக்கு பதிலா வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீங்க முதல்ல அவங்களை கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி ஓகே அவங்கள நான் கூட்டிட்டு இன்னைக்கே நான் ஆஃப்டர்நூன் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த பாட்டியும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, முதல்ல அவங்களோட அந்த பாட்டியோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சூழி பொண்ணு வந்து உள்ள வந்து இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி செக் பண்ணிட்டே இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து பாத்துட்டே இருக்க. நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரியா வந்து இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு நோ சொல்லியும் வந்து நம்ம ஹீரோ இப்படி வந்து நல்லா வந்து பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா வந்து பாக்குறாங்க. அப்ப கரெக்டா அந்த சூழி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி அவர் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லி இது பண்ணுது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே தான் வந்து கொஞ்சம் கூட அவர் வந்து கோவமோ இல்ல வெறுப்போ வந்து நம்ம ஹீரோயின் மேல சுத்தமா வந்து காட்டவே மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பாட்டி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்க வராங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்றாரு. சரி இந்த பாட்டிக்கு என்ன இதுன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கேட்டுதான் வந்து இது பண்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, வச்சக்கண்ணு வாங்காம நம்ம ஹீரோவை தான் வந்து பாத்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவா அந்த பாட்டிக்கான சிடி ஸ்கேன் வந்து கேட்பாங்க. அது நம்ம ஹீரோட போன்ல தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது கூட கண்டுக்காம நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே வந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த பாட்டியா ஏமா சிடி ஸ்கேன் கொஞ்சம் காட்டுமான்னு சொல்லுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த டெலிவரில இருந்து வெளில வந்து இந்தாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போன் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் சிடி ஸ்கேன் பாத்தீங்கன்னா பாக்குறது கிளியரா இல்ல. சோ அதனால இன்னொன்னு எடுங்கன்னு வந்து சொல்லி அங்கதான் வந்து சூழி பொண்ணு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீ அவங்கள வந்து சிடி ஸ்கேனுக்காக கூட்டிட்டு போகணும் நம்ம சூழி பொண்ணுகிட்ட சொல்றேன். பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, இல்ல பரவாயில்ல நானே வந்து அவங்களை கூட்டிட்டு போறேன்னு வந்து சொல்லிடுது. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல நீங்க 2 பேரும் போனீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க. ஷூயே வந்து இந்த பாட்டியை வந்து கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேனுக்காக நம்ம பாட்டியை வந்து பார்த்து அந்த சூழி பொண்ணு வந்து கூட்டிட்டு போகுது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா தனியா வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோவா இந்த மாதிரி நீங்க வர ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாவே வரதே இல்லையே, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா இல்ல இப்பத்திக்கு பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, பரவாயில்ல உங்க பல்ஸ் நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு கையை வந்து செக் பண்ணாங்க. நம்ம ஹீரோயினுக்கே பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாதிரியா வந்து ஆகுறாங்க. நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே அவங்க அப்ராட்ல படிக்க போறாங்களோ அதை பத்தி சொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் அட் டைம் பாத்தீங்கன்னா ஹீரோவே வந்து கேட்டது, இந்த மாதிரி நீங்க அப்ராட் போய் படிக்க போறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது நம்ம ஹீரோயினு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த விசா ப்ராசஸ் இதை பத்தி எல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா வந்து நான் ஃபெப்ல போல அக்டோபர்ல போறேன்னு சொல்லிட்டு கையை இப்படி வந்து எடுப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, கையை இழுத்து வந்து குடிச்சு என்ன அக்டோபர்ல போறீங்க ஏன் எதுக்குன்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயினா அது கொஞ்சம் விசா ப்ராசஸ் அப்படி இப்படிலாம் இருக்கு அதனாலதான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா சரியான ஐ கான்டாக்டா இருக்கும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மாஸ்க் போட வந்து இருப்பாரு. அது இன்னும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கால்ஸ் ரொம்ப நேரமா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நீங்க ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸா இருக்கீங்க. அதை மட்டும் சொல்லிட்டு வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினா என்னது ஹார்ட்லெஸ்ஸா
இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கோவத்தோட கோவம்னு சொல்ல முடியாது, ஒரு செல்ல கோவம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து எச்சரிக்கையா இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போக பாட்டியும் அந்த ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும், என்ன நம்புங்க, ஏன்னா நானும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பாட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்பிக்கையா வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு அந்த டாக்டர் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும் வந்து சொல்லிட்டாங்க. பட் அந்த பாட்டி வந்து அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நீ சொன்ன அந்த வருத்தப்படுற விஷயம் வந்து இவரை பத்தி தானம்மா அப்படின்னு வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து கேட்டுறாங்க. நம்ம ஹீரோயினே எந்த பதிலும் வந்து சொல்ல முடியாம அப்படியே வந்து சைலண்டா வந்து நிக்கிறாங்க. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தப்புறம் கூட நம்ம ஹீரோ கூட அந்த மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா வந்து பேசிப்பாங்களா, அதை பத்தியே நினைச்சுட்டே இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுப்பாரு. இந்த மாதிரி என்னத்துக்கு மெசேஜ் பண்ணலாம், எப்படி மெசேஜ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அந்த ரெட் பீன்ஸ் கொடுத்துருப்பாருல, சரி அது ரிலேட்டடா வந்து மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் கூட பாப்பாரு. பட் ஆனா இவ்ளோ சீக்கிரம் போட்டா டவுட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி பரவாயில்ல போடுவோம், என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெட் பீன்ஸ் என்ன பண்ணீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து தட்டி விட்டுறாரு. அவரும் பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வரல. நம்ம ஹீரோக்கு ஒரே டவுட், ஒருவேளை அவங்க சாப்பிட்டாலும் இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த ரெட் பீன்ஸ் இருந்துச்சு ஏதோ சூப் மாதிரில வந்து ரெடி பண்ணி 3 பேரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்பா கேக்குறாரு, இந்த மாதிரி இந்த ரெட் பீன்ஸ் உனக்கு எங்க மாட்டு இருந்துச்சு, அது மட்டும் இல்ல ரெசிபியோட இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெருவுல விக்கிறாங்களப்பா அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க வீட்டு சைடுல அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவா, என்னது நானும் தான் அந்த தெருல போயிட்டு போயிட்டு வரேன், எங்க அண்ணன் இந்த மாதிரி பண்ணி அதுவும் ரெசிபியோட கொடுத்துருக்காங்கம்மா, சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம ஹீரோயின் அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் மட்டும் இருந்துட்டே இருக்குது, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு போட்டோ எடுத்து வந்து அனுப்புறாங்க அந்த ரெட் பீன்ஸ், இந்த மாதிரி நீங்க சொன்ன ஹோம் ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு ஒரு கேட்டோட ஸ்மைலி எமோஜி மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. சோ இந்த சீன் அப்படியே வந்து கட் ஆகுது. அங்கேயே நம்ம ஹீரோட ஹாஸ்பிட்டல் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த குட்டி பையன் ஜி இருக்காங்க, அவன் பத்திக்கு நான் வந்து ஃபுல்லா வந்து குணமாயிட்டா வீட்டுக்கு வந்து காமிக்கிறான். நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா பேஸ்டா பண்றாங்க, இந்த மாதிரி வந்து நல்லா சாப்பிட்டு செய், ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணிக்காத அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்றேன், அதே மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கல்ல உங்களோட ஃப்ரெண்டு அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன்னு சொல்றது அவங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னீங்க சொல்றேன்னு சொன்னது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அதை நான் பண்ணிடுறப்ப நீங்க உடம்பு மட்டும் பத்திரமா பாத்துக்கோன்னு வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி முடி வளர்ந்த அப்புறம் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னது. அந்த பையனும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு வந்து சொல்லிட்டாங்க. அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கேட்ட சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோட ஹோட்டல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் நியூ இயர் லீவ் முடிச்சுட்டு வராங்க. அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. பட் நம்ம சாங்கும் ஃபேங்கும் மட்டும் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதுல பாத்தீங்கன்னா நோட் பண்றாங்க, இதுங்க ரெண்டுத்துக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டு. அதுக்கப்புறமா பிரேக் டைம்ல 3 பேரும் வந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ரெண்டும் பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க கிட்ட பேச பிடிக்கல, எனக்கு இவங்க கிட்ட பேச பிடிக்கலன்னு ரெண்டும் சொல்லுதுங்க. நம்ம சாங் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதை பாரு ஜூஸையும் குடிச்சிட்டு போல, அது மட்டும் இல்ல எங்க அம்மா அப்பா உனக்கு gift கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு போடுன்னு சொல்லும்போது அந்த கிஃப்ட்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம சாங் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. நம்ம ஃபேங்க அப்ப எனக்கு இல்லையாப்பான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை கொடுத்துருவாங்க. நம்ம ஃபேங் வந்து பாத்தீங்கன்னா எதையும் கண்டுக்காம ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டே அவ கோச்சிட்டு போறாடா போய் சமாதானப்படுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங்க பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் மத்த கூட வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு கிளம்பும்போது 2 பேரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சாங்கும் ஃபேங்கும் என்னதான் ஆச்சு, இது ரெண்டு என்ன பக்கம் முட்டிக்கினே இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினா அதெல்லாம் உங்களுக்கு சகஜமான விஷயம், அதெல்லாம் வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோயினோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆக வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யறவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், சரிவா பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவர் ரூமுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள பாத்தீங்கன்னா தாத்தாவும் அந்த ஷூயி பொண்ணும் பேசிட்டு வெளில வராங்க. ஏன்னா அந்த ஷூயி பொண்ணு என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் இதுவா பண்ணிருக்கோம் கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் முன்னாடி. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீ வேணா அடுத்த செமஸ்டர்ல இருந்து நீ வேற டாக்டர் கிட்ட போய் இன்டர்ன் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணோம் நம்ம ஹீரோ சொன்னதுக்காக இப்ப இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்
வந்து போறேன். ஸோ நம்ம தாத்தா தான் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு டாக்டர்லாம் வந்து ரெஃபர் பண்றாரு. இந்த டாக்டர் கிட்ட போமா, இதுல நல்லா ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த சூரி பொண்ணு என்ன பண்ணுது, நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுது. இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு நிறைய ட்ரபிளும் குடுத்துருக்கேன். நீங்க எனக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இது பண்ணுது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்னோட பார்ட் ஆஃப் இதுதாம்மா, என் ஒர்க் தாம்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, போன பொண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப வருது. இந்த மாரி நான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு குடுத்துருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து நிச்சயமா உங்க பேர காப்பாத்துவேன். எனக்கு 2 வருஷமா நீங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எந்த இதுவும் இல்லம்மான்னு சொல்லிட்டு, இங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பேசிட்டு முடிச்சுடுறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஃபேங்கும் 2ம் நல்லா வந்து ஹார்ட் இன் போஸ் குடுத்துட்டு, ஃபோட்டோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கு. இத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஜாங்கிட்ட, ஃபேங்கிட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து திருட்டுத்தனமா சிரிச்சுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கையும் இங்க வந்து காட்டுறாங்க. என்னன்னா, நியூ இயர்க்கு போறதுக்கு முன்னாடி, ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபேங்குக்கு வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி "நீ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றேன். நீ அத போய் பாரு" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஃபேங் வந்து பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாம, "நீங்க ஃபோன வைங்கம்மா, நான் அப்புறமா ஊருக்கு வந்து பேசுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத விட்டா வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு நேரா ஜாங் கிட்ட போய், "எனக்கு இந்த மாரி உன்ன புடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் வந்து லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங் வந்து யோசிக்கிறாங்க. கொஞ்சம் சண்டை போடுற மாரி பிஹேவ் பண்றாங்க. பட் அப்புறமா பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஃபேங்க கிஸ்ஸே வந்து பண்ணிட்டு, "இப்ப இந்த ரிசல்ட் உனக்கு ஓகேவான்னு?" கேட்கும்போது, நம்ம ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அததான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து திட்டுறாங்க. "ஏன்பா உங்க 2 பேருக்காக நான் சப்போர்ட்டா பேசினா, 2 பேரும் வந்து என்ன ஏமாத்தியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "சரி விடுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் சகஜமான விஷயம்" அப்படி இப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணாங்க. அது மட்டும் இல்ல. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்ல தான் நெனச்சிருப்பாங்களாம். பட் ஆனா சரி வேணாம், கொஞ்ச நாள் இவங்கள வந்து கலாட்டா பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து சண்டை போடுற மாரி ஆக்ட் பண்ணி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஹீரோயின் மூலமா அவங்களே எங்கேயோ கண்டுபிடிச்சு விஷயத்த வந்து கேட்டு எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாலியா வந்து பேசி இது பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஜாங் தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, "நான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேலைய வந்து விட்டுருவேன். எனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நான் தேட போறேன். ஸோ அதனால இந்த வேலைய விட்டுருங்க" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஏன்னா, இப்போ வேற இவங்க 2 பேரும் லவ்ல வேற இருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வேலைய விட்டுருன்னு சொல்றாங்க. பட் நம்ம ஃபேங் என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. "இந்த மாரி நான் வந்து இருப்பேன். அது மட்டும் கிடையாது. நீ வந்து அப்ராட்ல முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணும்போது, ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூட இருப்பேன்" அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுங்க 2ம் பார்த்தீங்கன்னா, ஒரே கொஞ்சி கொல்லாமின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, "சரி ஓகே, நாங்க 2 பேரும் வந்து ஜோடி ஆயிட்டோம். அப்ப நீயும் டாக்டரும்" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "இப்ப எதுக்கு நீ அவன இழுக்குறன்னு" வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி "நீ எந்த ஹோம் ஒர்க்கும் இன்னைக்கு அனுப்பலையேப்பா, என்னப்பா ஆச்சு? உன்ன பார்க்கணும் போல தோணுதுன்னு" சொல்லிட்டு அந்த மெசேஜ மட்டும் வந்து போட்டுடுறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெசேஜ வந்து பாத்துறாங்க. பாத்துட்டு என்னன்னே தெரியல. இந்த மாரி "சரி நான் கொஞ்சம் கிளம்புறேன்னு" வந்து சொல்லுவாங்க. பட் ஜாங் என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏன்டி உங்க அப்பா, அம்மா தான் வந்து ட்ரெக்கிங் போயிருக்காங்க, அது இதுன்னு சொன்னியே. இப்ப சாப்பாடுக்குலாம் என்ன பண்ணுவ? பேசாம வா, நம்ம 3 பேரும் சாப்பிட்டே வந்து போலான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி மெசேஜ்க்கு ரிப்ளை எதுவும் வரல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைய அவர் கன்டினியூஸா வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சீன் அப்படியே இது வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்க்குறாங்க. இந்த மாரி மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே வந்தாங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சேர்ல வந்து குடிச்சு நல்லா வந்து குடிச்சுட்டு மட்டையாயிட்டாரு போல. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. "என்ன இந்த ஆள் குடிக்காத ஆளு திடீர்னு பார்த்தா இப்படி குடிச்சுட்டு மட்டையாயி கிடக்குறான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, தட்டி தட்டி எழுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "நீ என் மெசேஜ பார்த்துட்டு ரிப்ளே பண்ணல. நீ ரொம்ப மோசம். நான் உனக்கும் சேர்த்து தான் வந்து இதுலாம் வாங்கிட்டு வந்தேன். இப்ப பாரு நான் முழுசா நானே குடிச்சுட்டேன். நீ என்ன வந்து ஏமாத்துற" அப்படி இப்படின்னு சொல்லி பொலம்பி தள்ளுறாரு. நம்ம ஹீரோயினா, "நான் ஏங்க உங்கள ஏமாத்த போறேன்? நீங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க கோல்டா இருக்கப்போது வாங்க வீட்டுக்கு போலாம்ன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவா, "இல்ல வேணாம். நீங்க தான் என்ன ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல கூட அன்னைக்கு ஒரு நாள் நீங்களே குடிச்சிட்டு புடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கிஸ் பண்ணீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையான்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து ஒளர்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறாரு. நம்ம ஹீரோயினா ஐயோ! கிஸ் பண்ண போறாரோன்னு நெனச்சு பயந்துனே இருக்கிறாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவர் மேலயே வந்து விழுந்துட்டாரு. இந்த மாரி என்ன வந்து விட்டுறாத, என்ன வந்து அனாதையா விட்டுறாத அப்படி இப்படின்னு சொல்லி பொலம்பி அந்த வீட்ல கொண்டு போயாச்சும் விட்டுருன்னு வந்து சொல்றாரு. ரொம்ப குழந்தைத்தனமா வந்து கெஞ்சுறாரு. நம்ம ஹீரோனா சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த வெயிட்டான ஆள இழுத்து எப்படியோ வீட்ல வந்து விட்டுர்றாரு. அவரும் பாத்தீங்கன்னா டாடா பை பைலாம் சொல்றாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா, நல்லா வந்து மனுஷன் வந்து சூப்பரா வந்து எப்படி சொல்றது, குடிச்ச மனுஷன் நார்மலானா எப்படி இருப்பாரு
குடிப்பாரு. அந்த மாரி வந்து முழிக்கிறாரு. ஒருவேளை நடிச்சாரா? இல்ல உண்மையிலேயே குடிச்சாரா? அப்படின்றது சுத்தமா தெரியல. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோ சொன்னத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. நான் வந்து அவர கிஸ் பண்ணனா அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கினே இந்த சீன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயினோட வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோ குடுத்தார்ல ரெட் பீனு அத வச்சு வந்து ஃபிஷ்ஷும் வச்சு ஒரு சூப் மாரி வந்து பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, உடனே அத வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்ப பார்க்குறாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோயின் அப்புறம் யோசிக்கிறாங்க. இந்த மாரி அவர் வேற குடிச்சுட்டு என்னமோ உளறுனாரே! இப்ப என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுனே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, தாத்தா குடுக்குறாரு. தாத்தா பார்த்தீங்கன்னா, ஏதோ யோகாசனம் பண்ணிட்டு இருக்காரு போல மாரி தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் வந்த மெசேஜ பார்த்து வந்து யோசிக்கிறாரு. நம்ம சொன்னதுக்கு அப்புறமா அனுப்புறாளேன்னு சொல்லிட்டு, சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாரு. நம்ம தாத்தாவா நம்ம ஹீரோ கிட்ட, "என்னப்பா உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? இந்த பொண்ணுகிட்ட எப்படி இப்படி வழிஞ்சிட்டு இருக்கேன்னு" ஒண்ணு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "தாத்தா நீங்க இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்தீங்கன்னா கீழ விழுந்துருவீங்க. பார்த்து பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு நம்ம தாத்தாக்கே பார்த்தீங்கன்னா வந்து கிண்டல் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சீன் கட் அகைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இந்த அடுத்த மாசத்துல நடக்க போற இது பத்தி வந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவர் பேர் பார்த்தீங்கன்னா யான். அவரோட ரோபோட்டிக் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சம்மிட் வந்து நடக்க போதாம். ஸோ, அதனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் முகமே வந்து மாறுது. இத பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேங்கோ வந்து நோட் பண்ணிடுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மிட்காக வந்து வராரு ஹோட்டலுக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்காவா வந்து அரேஞ்ச் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, மேனேஜரோ, அதுக்கப்புறம் நம்ம ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெல்கம் பண்றாரு. பட் ஆல்ரெடி நம்ம ஃபேங்குக்கு தான் வந்து யானை தெரியல. ஸோ, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து கேஷுவலா வந்து பேசுறாங்க. நம்ம மேனேஜரும் கேட்குறாரு, "ஏன்பா இவரு உனக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஃபேங் என்ன சொல்றாருன்னா, அவரும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யானோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம மேனேஜர் கிட்ட இந்த மாரி ஒரு பேர சொல்லி வந்து கூப்பிடாதீங்க. கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, இத மட்டும் சொல்லிட்டு வந்து போறாரு. நம்ம மேனேஜருக்கா, ஐய்யய்யோ! நம்ம ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டே வந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஃபேங் தான் வந்து அவரோட வில்லாக்கு வந்து கூட்டிட்டு போய்லாம் விடுறாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, எத பத்தியும் கவலைப்படாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஃபேன் கிட்ட வந்து ஹீரோயின பத்தி தான் கேட்குறாரு. யார? அந்த யான் வந்து கேட்குறாரு. நம்ம ஃபேன் என்ன பண்றாருன்னா, "அவளுக்கு வேலை இருக்கும் சார். அவ வந்தா நம்ம உங்ககிட்ட வந்து சொல்றேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவரு பாட்டுன்னு அத மட்டும் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம்னா அந்த யான் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயின தேடி ஹோட்டலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காரு. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங்க வந்து நோட் பண்ணிட்டு, ஐயோ! இவ வேற ஏன் இப்படி உசுர வாங்குறான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த யான் என்ன பண்றான்னா, அந்த கேஃபிட்டேரியா ஏரியாலயே பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம நம்ம ஜாங் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாரி மேங்கோ ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க. இது வந்து நீங்க குடிங்க. இது வந்து ட்ராபிக்கல் இது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஃபுட் ரிலேட்டடா வந்து பேசுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து குடிக்கிறான். பட் ஆனா மேங்கோ வந்து அவனுக்கு அலர்ஜி போல. ஸோ அதனால எனக்கு இது வேணாங்க அப்படின்னு வந்து சொல்லிறான். ஃபேனும் பார்த்தீங்கன்னா, ஐயோ! சாரி சார் நான் உங்களுக்கு தெரியாம வந்து குடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யான் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின பத்தி தான் கேட்கறான். இந்த மாரி ஹீரோயின் இருந்தா அவள பார்க்கணும், பேசணும்னு சொல்லிட்டு. பட் இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருப்பான். இந்த மாரி உன்கிட்ட பேசணும். நான் அவன ரொம்ப மிஸ் பண்றேன்னு. பட் நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி அவன் நம்பர பிளாக்ல போட்டால. ஸோ, அதனால தான் இப்ப நம்ம ஜாங் கிட்ட வந்து கேட்குறான். நம்ம ஜாங்கும் வந்து தெரியாத மாரி கேட்குறாங்க. "ஏன் அவன் நம்பருக்கு நீங்க பேச வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவனும் பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் பேச ட்ரை பண்ணேன். ஆனால முடியலன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஜாங் என்ன பண்றாங்கன்னா, "ஓ! ஒரு வேள உன் நம்பர பிளாக்ல போட்டா போல. அதான் அப்படி இருக்கும்னு" சொல்லிடுறான். இந்த மாரி நம்ம யானும் வந்து கேட்குறான். சரி ஓகே. அவள வந்து நீங்க எவ்வளோ நாள் தான் மறைச்சு வைக்கிறீங்க? நானும் வந்து பார்க்கணும்னு வந்து சொல்றான். இந்த ஜாங் என்ன பண்றாங்கன்னா, "நாங்க ஏங்க அவள வந்து மறைச்சு வைக்க போறோம்? அவ என்ன குழந்தையா? அவ இந்த ஹோட்டல்லயே தான் இருக்கிறா. நீங்க வேணா போய் தேடி பாருங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனுக்கு வந்து செம்மையா வந்து கோவம் வருது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவனுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்படி இப்படிலாம் சொல்லி தேவையில்லாத கேள்விலாம் கேட்குறான். நம்ம ஜாங் வந்து என்ன பண்றாங்க, அழகா வந்து இது பண்ணிடுறாங்க. இந்த மாரி ஏன் அதெல்லாம் எனக்கு வந்து நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மூஞ்ச காட்டிட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி கத்து கத்துன்னு கத்துறா. "ஏம்மா அவருக்கு போய் மேங்கோ ஜூஸ் போய் குடிக்கிறியா? அவருக்கு அலர்ஜின்னு தெரியாம ஏம்மா இப்படி பண்ற? நீ வந்து வேற ஹோட்டலோட இதுவே ரெப்புடேஷனே வந்து ஸ்பாயில் பண்றேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாங்கோட போனஸ வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஜாங் போய் பார்த்தீங்கன்னா, "சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் ஒண்ணுமே தப்பே பண்ணலையே" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. பட் இந்த மேனேஜர் என்ன பண்றாரு, "அதெல்லாம் தெரியாதும்மா. நீ பண்ண தப்புக்கு இதான் வந்து தண்டனைன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க.
நம்ம ஜானுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாவது கோவம் வந்த உடனே என் போனஸ்ல கை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, யான் பையன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து நிப்பான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, லாபியில தான் வந்து காட்டுவாங்க. பார்த்தா நம்ம ஃபேங்கு, அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் எல்லாம் வந்து வந்துருவாரு. இந்த மாதிரி என்னப்பா ஒரே பரபரப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் அந்த யான் சார் இங்க தான் வந்து நிக்கிறாருன்னு சொல்லும்போது, நம்ம மேனேஜர் அவன் ஏன்ப்பா இங்க நிக்கிறான், அவன் ரூமுக்கு போகாம அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீ போய் பேசுடான்னு வந்து சொல்றாரு. பட் நம்ம ஃபேங் என்ன பண்ணுவாரு, ஏன் சார் நீங்க தான் சார் மேனேஜர், அப்ப நானா மேனேஜர் போய் பேசுங்க சார்ன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபேங் என்ன பண்ணுவாரு, நம்ம மேனேஜரை தள்ளி விட்டுட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்பாரு, ஏன் சார் இங்க வந்து நிக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, யார் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி நான் ஒருத்தங்களை மீட் பண்ணணும், பட் ஆனா இவன் என் கண்ணிலே வந்து சிக்க மாட்டேன்றாங்க, கையில பாத்தீங்கன்னா பெரிய பொக்கே எல்லாம் வச்சுட்டு இருக்கா. நம்ம மேனேஜருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு மெசேஜே வந்து போட்டுறான், ஏம்மா தயவு செஞ்சு லாபிக்கு வந்துருமா, இங்க ஒருத்தன் உசுரா வாங்குறாமான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இத பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த வயசானவங்க ஒருத்தவங்க தங்கியிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டே தான் வந்து போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் வந்து மெசேஜ் போயிடும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து குடுகுடுன்னு வந்துட்டுருக்கும்போது, அந்த பாட்டிக்கு வந்துருவாங்க. அந்த பாட்டி வந்து கேட்பாங்க, "என்னம்மா ஆச்சு? ஏதாச்சுன்னு?" வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "இல்லம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்கும்மா, நான் வந்துடுறேம்மான்னு" சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து லாபிக்கு வந்துருவாங்க. பார்த்தா அந்த யான் வந்து என்ன பண்றான், இந்த மாரி அந்த பொக்கேய வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து குடுக்குறான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன்ல இருக்கவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, இந்த யான் பயபுல ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோயின ஒரு தடவ வந்து பார்க்க கூட்டிட்டு போகலாம் வந்திருப்பான். ஸோ இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கு. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, சரி ஓகே இங்க நின்னு நம்ம பேச வேணாம். நம்ம வேற எங்கேயாவது போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து தனியா வந்து பேச போறாங்க. அப்ப வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணும், நம்ம ஃபேன் கிட்ட கேட்கும். இது மாரி அது வந்து நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஃபேன் தான் ஆமா, ஆமா. ஆனா இதெல்லாம் பத்தி நீங்க வெளில எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷனிஸ்டோட வாயை பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த யான் பைபிளும் தனியா வந்து பேசுவாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுத்த பொக்கே எடுத்து அவங்க மூஞ்சி மேலேயே வந்து வீசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிளாஷ்பேக் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிரேக்கப் ஆனதுலேருந்து அவங்க எப்படிலாம் இருந்தாங்க எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யான் வந்து பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், பிரேக்கப் பண்ணது தப்பு தான்மா, நான் வந்து இருந்த சூழ்நிலை வேலை, என்னோட கம்பெனிலேருந்து எங்க அப்பா வேற ஒரு பக்கம் வேற என்னை ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தாரு. அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுடு, நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கத்துவாங்க. உன் இஷ்டத்துக்குலாம் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றியே, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு தடவை என்னை வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கோவத்தோட வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோயினை பார்க்க சாங்கோ, ஃபேங்கோ வந்து வந்துருவாங்க. அங்க நடந்த விஷயத்த எல்லாமே இவங்க 2 பேர்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து புலம்புவாங்க. இந்த மாதிரி நான் உன்னை எப்போ நேர்ல பார்த்தாலும் அவங்க ஏதாவது அசிங்கமா திட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை டைம் தெரியுமா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவன் முன்னாடி நிக்கும்போது எனக்கு எதுவுமே வந்து பேசவே தோணல. நான் ஏன் இப்படி பண்றேன்? எனக்கு என் மேலேயே ரொம்ப கோவமா வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல வந்து ஹோட்டலுக்கா வருவாங்க. பட் சுத்தி இருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பத்தியும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யானை பத்தியும் தான் வந்து ஒரே காசிப்பா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அமைதியா வந்து இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடா ஒரு மீட்டிங் கூட வந்து நடக்கும். அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்ன்னா, "உனக்கும் என்னோட நம்ம கிளையண்ட்டுக்கோ பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையா இருக்கும்மா. முதல்ல அத வந்து சார்ட் அவுட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நேத்து நீ நடந்த இதுனால வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்து உன் போனஸ நான் கட் பண்றேன். அது மட்டும் இல்ல, ஷிஃப்ட்டையும் வந்து நீ மாத்தி செய்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே வந்து கவலையா ஆயிடுது. நம்ம ஜாங்குக்கும், ஃபேங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வந்து ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு. "என்னப்பா இன்னைக்கு எந்த ஹோம் ஒர்க்கும் அனுப்பலையேன்னு" சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவாரு. பட் எந்த மெசேஜும் வந்து வராது. நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். என்ன அவ ரொம்ப தூங்கிட்டாளா? இல்ல ஏதாவது ஒர்க்ல இருக்காரான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இங்க தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இங்க சரியாவே தூங்கல. என்னன்னா எங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தியும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ பத்தி 2மே வந்து அப்படியே மிக்ஸடா வந்து இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் வந்து ரெட் ரோசஸ் இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த ரெட் கலர் பீன்ஸ் இருக்கும்ல, அத வச்சுட்டு ஒரு பாட்டில் வந்து இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் வந்து உடையுது. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் வந்து முழிச்சுக்கிறாங்க. அழறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபோன் வந்து செக் பண்றாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அனுப்பிச்ச மெசேஜே வந்து பார்க்குறாங்க. இந்த மாரி எமோஜிலாம் போட்டு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி நான் நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுடுறேன்னு சொல்லிட்டு, இந்த மெசேஜ மட்டும் போட்டுட்டு அது மாரி யோசிச்சுட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, மறுநாள்
காட்டுறாங்க. பார்த்தா இந்த யான் பயபுல தான் வந்து காட்டுறாங்க. இந்த யான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி உங்க அப்பங்காரன் என்ன பண்றான்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ சீக்கிரமா வந்து ஊருக்கு வந்துருடா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காதன்னு வந்து சொல்றாரு. அதாவது இங்க அவர் மென்ஷன் பண்றது நம்ம ஹீரோயின. அவன் என்ன பண்றான்னா, இனிமேல் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. என் வேலைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. பட் அவங்க அப்பங்காரன் என்ன பண்ணுவான்னா, என்னடா அந்த பொண்ணுக்காக வந்து நீ என்னைய வந்து எதிர்த்து பேசுறியா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, இவன் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன வந்து கட் பண்ணிட்டு, வசீம் கிட்ட வந்து சொல்லுவான். இந்த மாரி ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. அவ கிட்ட குடுக்கணும்னு வந்து சொல்லும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இருக்கு சார்ன்னு அத மட்டும் வந்து சொல்லிடுவாரு. ஸோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது வெளில பார்த்தீங்கன்னா, அந்த யான் வந்து பயபுல பார்த்தீங்கன்னா, இந்த வெளில வந்து பொக்கேலாம் வந்து வச்சுட்டு இருப்பான் போல. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஃப்ளவர தூக்கி அப்படியே குப்பையில போட்டுறாங்க. அது ஒரு நோட் வேற அவன் வச்சிருக்கான். அது என்ன நோட்னா, நேத்து நடந்த பிரச்சனைக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த நோட்டையும் பார்த்தீங்கன்னா, குப்பை தொட்டில போட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் பீன வந்து வாட்டர்ல வந்து வச்சிருப்பாங்க போல. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து இன்னைக்கான ஹோம் ஒர்க்கு ஃபோட்டோ எடுத்து வந்து அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத வந்து செக் பண்றாரு. பட் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, "இத நீங்க கடையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒரிஜினல் ரெட் பீன் சூப் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து, "அடப்பாவி! இவ்ளோ அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டானேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, "செம்ம ஷார்ப்பு பண்ணீங்க" அப்படின்னு வந்து இது பண்ணும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா உங்ககிட்ட அப்படிலாம் இருந்தா தானே வேலைக்கு ஆகும்ன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, "இந்த மாரி நான் உங்கள மீட் பண்ணலாமா? எங்க வீட்டுக்கு வரீங்களான்னு?" சொல்லி கேட்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, உடனே என்ன பண்றாங்க, கண்ணாடியில முகத்தெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. அந்த அழுத விஷயம்லாம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நினைச்சாங்க, ஏது நினைச்சாங்கன்னே தெரியல. இல்லங்க இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கவங்க வேலைய வந்து பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் வேலைய முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பும்போது, எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்காங்க வீட்டுக்கு வரோமேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷம். ஏன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அப்பதான் சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா அந்த நாய் வந்து வெளில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாரி நம்ம 2 பேரும் இன்னைக்கு வந்து டின்னருக்கு போலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம சாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவம் வருது. ஏன்டா அவள இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இப்ப வேற கூப்பிடுறியா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, பரவால்ல விடு நான் போறேன் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு, யான் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவுக்கு வந்து கிளம்புறாங்க. போற வழி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோ குடுத்தார்ல அந்த சாஷே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல் பண்ணிட்டே இருக்காங்க. இத நம்ம யானும் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ண காலத்துல வழக்கமா போற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து டின்னர் வந்து இது பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு புடிச்ச ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, "நம்ம என்னதான் லவ் பண்ண காலத்துல வந்து இந்த இடத்துக்கு வந்தாலும், அப்ப வந்ததுக்கு, இப்ப வந்ததுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குன்னு" வந்து சொல்றாரு. இத பார்த்தீங்கன்னா, அந்த யானுக்கும் வந்து கோவம் வருது. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம யானுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. பட் ஆனா அந்த கால வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, "உங்க அப்பா தானே கால் பண்ணாரு, எடுத்து பேசுன்னு" சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல இப்ப நான் பேச மாட்டேன். எனக்கு அவர் மேல வந்து கொஞ்சம் கோவமா இருக்குன்னு" கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்க, "உங்க அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அது எனக்கும் தெரியும். அதே மாரி அது உனக்கும் தெரியும்னு" சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். "ஆமா எங்க அப்பாவுக்கு உன்ன பிடிக்காது. பட் இருந்தாலும் எனக்கு அத நினைச்சு இப்ப நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா, இப்ப நான் வந்து நல்ல இதுல இருக்கிறேன். நல்ல நிலையில இருக்கேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன். என் ஃபேமிலியே வந்து வந்து அப்போஸ் பண்ணாலும் நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோவம் வரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே வந்து பேசுவாங்க. இந்த மாரி "நீ வந்து உனக்கா இஷ்டமா இருந்தா பிரேக்கப் பண்ணிக்கிற. உனக்கா இஷ்டமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிற. நீ என்ன நினைக்கிற? என் ஃபீலிங்ஸ நீலாம் வந்து மதிக்க கூட மாட்டேன்ற. நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு வந்து நடந்துட்டு இருக்க. இனிமேல் வந்து கல்யாண பேச்சு அந்த பேச்சோட என்கிட்ட வந்து பேசினா உனக்கு அவ்வளவுதான்னு" சொல்லிட்டு, இப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கோவப்பட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து காண்டாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்னமோ ரொம்ப தலை வலிக்குது போல. ஸோ அதனால அந்த சாஷே வந்து ஸ்மெல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ண தேடுறாங்க. பார்த்தா அந்த சாஷே வந்து எங்கேயோ வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து ரொம்ப கோவமா வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்றாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோவ என்ன ஆச்சும்மா? ஏதாச்சுமான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இந்த மாரி நான் அந்த சாஷைய வேற தொலைச்சுட்டேன். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. என்னால முடியலன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "நீ என் கிளினிக் வந்துரு. நானும் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிளினிக் போறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறாரு வீட்லருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்து கிளினிக் வந்து வந்துர்றாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணியே வந்துட்டான். ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோயின் சாஷி வந்து தொலைச்சிருக்க மாட்டாங்க. அத வந்து இவன் கார்ல வந்து விட்டுருப்பாங்க. அத தொடர்ந்துட்டே பார்த்தீங்கன்னா, இந்த ஆளும் வந்து வந்துர்றான். இந்த மாரி இவன் எதுக்கு இங்க எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கிளினிக்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா,
இங்க வந்து செக் பண்ணிட்டு இருப்பாரு. என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. பல்ஸ் எல்லாம் புடிச்சு செக் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இந்த மாரி உங்களுக்கு ஹெல்த்தோட கண்டிஷன் ரொம்ப வந்து மோசமா இருக்கு. என்ன ஆச்சு? உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஏதாவது பிரச்சனையான்னு வந்து கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து சைலன்ட்டா வந்து இருப்பாங்க. இத நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணிர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, சரி ஓகே உங்களுக்கு நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். நீங்க போய் படுங்கன்னு சொல்லிட்டு, இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் குடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த யான் பயபுலியும் உள்ள வந்துட்டு இந்த மாரி ரிசப்ஷன் கிட்ட வந்து, நான் ஒருத்தவங்கள மீட் பண்ணணும். இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து குடுத்துட்டு, "என்ன ஆச்சு? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? உங்க பாய் ஃப்ரெண்ட் பத்தி இல்ல வேற ஏதாவது பத்தியா சொல்லணுமான்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல ஆரம்பிக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த யான் வந்து உள்ள வந்துருவான். பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அசராம ஸ்க்ரீன் எல்லாம் வந்து இது பண்ணிட்டாரு. க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த மாரி அவன் வந்து உன்கிட்ட பேசணும். நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும். இந்த யான் பையன் வந்துருவாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "சார் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. 15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வேணா வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு, இவனும் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகுற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்போது, அந்த யான் பையன் என்ன பண்ணாருன்னா, "சரி வா கிளம்பலாம். அவங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இல்லங்க. அவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது இன்னும் டைம் ஆகும். அது வரைக்கும் அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துட்டு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு வந்து சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ ஜாடமாடியா சொல்ல, நம்ம ஹீரோயின் அத புரிஞ்சுட்டு, சரி ஓகேங்க நான் கிளம்புறேன். நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து போயிடுவாங்க. நம்ம யான் என்ன பண்ணுவான், பின்னாடியே நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து போவான். பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, "சார் சார் அவங்க ரெஸ்ட் ரூம் தானே போறாங்க. எதுக்கு சார் அவங்க பின்னாடியே போறீங்க? கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லி இது பண்ணுவாரு. இந்த யான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாரி நீ அவள வந்து எப்படியாச்சும் செட்யூஸ் பண்ணி லவ் பண்ணலாம்னு நினைக்கிற. பட் அதெல்லாம் நடக்காது. எங்க 2 பேருக்கும் 7 வருஷம் லவ் இருக்குது. அவ எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் நான் தான் அவள கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, "இத பாருங்க சார். தேவையில்லாம இதுவெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. நானும் கிளம்ப போறேன்னு" அவரு பார்த்தீங்கன்னா, கோட் சூட்லாம் வந்து போட்டு கிளம்புறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த யானைக்கே வந்து நோட்டீஸ் பண்றாரு. ஐய்யயோ! இவங்க நம்மள ட்ரிக் பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளில ஓடுறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறாரு. இந்த யான் பையபுள் என்ன பண்றான்னா, அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாரி வந்து "நீ ஹீரோயின பார்த்தியான்னு?" கேட்கும்போது, அவரு என்ன சொல்றாரு, "இல்ல சார் நான் எதுவும் யாரும் பார்க்கல சார்" அவங்களும் வந்து சொல்லிறாரு. பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இந்த இந்த கிளினிக்கோட பேக் சைட் டோர்ல வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து வந்துர்றாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த குளுர்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு அந்த கோட்லாம் குடுத்துட்டு, இந்த மாரி வந்து "நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல ரிலாக்ஸா இருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆறுதலா வந்து பேசுறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹக்லாம் வந்து பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அழ ஆரம்பிக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து "இத பாருங்க. ஏன் நீங்க இன்னும் விட மாட்டேன்றீங்க? ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு வந்து ஏதோ பாஸ்ட்ல இருக்கிற மாரியே இப்ப எனக்கு ஃபீல் ஆவுது. நான் பாஸ்ட்ல வந்து அவன லவ் பண்ணல. அது வந்து நான் தப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதேதோ வந்து புலம்பி தள்ளுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "இத பாருங்க. நீங்க வந்து அத நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க. பாஸ்ட்ல இருக்கிறதோ நீங்க தான். பிரசன்ட்ல இருக்கிறதோ நீங்க தான். ஸோ பாஸ்ட்ல அது நடந்தத விட்டுருங்க. பிரசன்ட்ல முதல்ல வாழ கத்துக்கோங்க. முதல்ல உங்கள நீங்க லவ் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப வந்து முக்கியம்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அன்பா ஆறுதலா பேசி நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் எல்லாம் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "சரி வாங்க ரொம்ப நேரம் வந்து குளிர்ல நிக்க வேணாம். நம்ம கிளம்பலாம்ன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "நான் வந்து இந்த மெடிசன் வந்து சூடு பண்ணி குடுக்கட்டுமா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினே, "இல்ல வேணாம். இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன்" அப்படி இப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம அப்பா என்ன பண்றாருன்னா, "இந்த மாரி நீ வந்து டாக்டர் கிட்ட போம்மா. நீ வந்து ஹீரோ கிட்ட போக வேணாம். வேற டாக்டர் கிட்ட கூட போ பிரச்சனை இல்லன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல அதெல்லாம் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப அம்மா பார்த்தீங்கன்னா நோட் பண்றாங்க. அது என்ன ஹீரோவோட பேர் சொல்லும்போது மட்டும் அவங்க முகம் பிரைட் ஆகுது. ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு, நம்ம அம்மாக்கு அவங்க வந்து இந்த மாரி சந்தேகமா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. பாய் ஃப்ரெண்ட் யான் பண்ண பிரச்சனையால நம்ம ஹீரோயினுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜரும் வந்து சொல்றாரு. "இந்த மாரி எப்படியாச்சும் நீங்க பிரச்சனைய வந்து சார்ட் அவுட் பண்ணிடுங்கம்மா. நீங்க வந்து யங் ஏஜ்ல இருக்கீங்க. இந்த பிரச்சனையால உங்களுக்கு இஷ்யூ வந்து பிளாக் மார்க் தான் ஆகும்னு" சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "நான் அத பார்த்துக்கிறேன் சார். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு" சொல்லிட்டு வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்து இந்த மாரி நீங்க வந்து மெடிசின் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, எங்க அப்பா விட்டு நான் கலெக்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறேன்னு வந்து மெசேஜ் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஃபோனே பண்ணிறாரு. இந்த மாரி வந்து அந்த யான் வந்து எப்போ வந்து கிளம்ப போறான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். 2 நாள் ஆகும். கிளம்பிடுவா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோ வந்து, "சரி நீங்க எந்த பிரச்சனையானாலும் எனக்கு கால் பண்ணீங்க. நீங்க எதுக்கும் வந்து இதுவும் ஆகாதீங்க" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், "சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்க வேலைய பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போறாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, யான் பயோபிள் என்ன பண்ணுவான், அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாரி ரோஸ வந்து நீ வந்து ஹீரோயினோட ஆஃபீஸ்ல போய் குடுத்துருன்னு சொல்லிடுவான். அவனும் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து கத்துவாங்க. இந்த மாரி நீங்க முன்னாடி குடுத்ததே நான் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டேன். மறுபடியும் இந்த மாரி குடுத்துட்டு இருக்காதீங்கன்னு வந்து சொல்றாங்க. பட் அந்த அசிஸ்டன்ட் பையபிள் என்ன பண்றான்னா, மேடம் இத நீங்க பேசாம சார் கிட்டயே சொல்லிட்டீங்களே, நான் வந்து நடுவுல மாட்டுனது சாவுறேன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க வேலைய பார்த்துன்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்கல்ல ஒரு பாட்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செக்கப்க்கு வந்திருக்காங்க. இந்த மாரி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா செக்கப்லாம் பண்ணிட்டு, இந்த மாரி "ஏன் பாட்டி உங்க முகம் எப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்குன்னு?" சொல்லி கேட்கும்போது, அந்த பாட்டி என்ன பண்றாங்க, "இல்லப்பா நான் நல்லா தான் இருந்தேன். பட் நான் ஹீரோயின பத்தி யோசிக்கிறேன். இந்த மாரி அவங்கள தேடி ஒரு பையன் வரான். அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அவன் ரொம்ப வந்து நம்ம ஹீரோயின ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது. அவள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க அப்பதான் ஒரு நோட்டீஸ் பண்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல. இந்த மாரி அவங்க தேடி வந்தேன் நான் யாரு? அந்த யான் வந்து நம்ம ஹீரோவ தேடி வந்தானான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டிகிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீங்க அத நெனச்சுலாம் கவலைப்படாதீங்க. நான் வந்து அவ பர்சனல் விஷயத்துல வந்து தலையிடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ வந்து யார்கிட்டயும் வந்து வெளிப்படையா வந்து பேச மாட்டா. அதுதான் வந்து அவ பிரச்சனை. பட் அதே சமயம் அவ ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருப்பா. ஸோ, அதனால நீங்க அத நெனச்சுலாம் வந்து கவலைப்படாத. நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, தேவையான விஷயத்த எல்லாமே எழுதிலாம் குடுத்துட்டு வந்து இது பண்ணா, அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து கெளம்புறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஹோட்டல தான் வந்து காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யான் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மீட்டிங் வந்து இங்க நடக்குது. அதாவது இந்த ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடா வந்து ஏதோ ஒரு அக்ரீமெண்ட்லாம் போடுறாங்க போல. ஸோ, அதுக்கான மீட்டிங் தான் வந்து நடக்குது. அந்த ஃபேங்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து இருக்காங்க. நம்ம சாங்குக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவம் வருது இவன பாக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த யானோட நியூஸ் ஒண்ணு இப்போ ரிலீஸ் ஆகல. அதான் அந்த ரோபாட்டிக்ஸ் விஷயமா இப்ப அக்ரீமெண்ட்லாம் வந்து போட்டுருக்காங்கல்ல, அது வந்து நியூஸா வந்து வந்திருக்கு. அதெல்லாம் வந்து படிச்சு பார்த்துருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீ பைப்ல சந்தோஷமா வருது. என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்டுருக்காங்க. அதாவது ரிசர்ச். ஸோ, அந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, கடைசியா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபண்ட் வந்து குடுத்துறேன்னு சொல்ட்டாங்க. ஸோ, அத கேட்கவே நம்ம ஹீரோக்கு எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா ஆகுது. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் வந்து எடுக்குறாங்க. அப்போ பக்கத்துல ஒரு சோடா புட்டி போட்ட டாக்டர் என்ன பண்றாரு, ரொம்ப வந்து புகழாரம் செய்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னடா என்ன ரொம்ப புகழ்ற செய்ற, ஏதாவது வார போறியா? அப்படின்னு கேட்கும்போது, அந்த சோடா புட்டி டாக்டர், சார் என்ன ஏன் சார் இது தப்பாலாம் புரிஞ்சுக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லீஜிக்கா காதெல்லாம் வந்து மூடிக்கிறான். நம்ம ஹீரோவா இவன் இப்படியே பேசிட்டே இருப்பான். வா போய் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, இவங்க பணம் ரிலீஸ் ஆயிடுச்சுக்கு. அத பத்தி பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாரு. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாரு. "நல்ல வேளைடா நீ இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஷயம்லாம் பண்ணிடுவாரு. இவரு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டன் கிட்ட தான் நின்னு பேசிட்டு இருப்பாரு. ஸோ, அதனால அந்த கார்டன்லேருந்து ஃபோட்டோ எடுப்பாரு. அந்த கார்டன் அழகான கார்டன ஃபோட்டோ எடுத்து, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, "இந்த வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போஸ்டர் ரொம்ப அழகா இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்புவாரு. ஸோ, இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.